ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றின வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நோக்கியா இந்த மாடல் பார்த்தீங்கன்னா 105 சொல்லலாம், எல்லாம் 1203 அப்படின்னு சொல்லலாம். இந்த மாடல் என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா, இது வந்து கஸ்டமர் வந்து தண்ணியில் போட்டாப்புல. ஸோ அதனால் இது ஒரு பட்டன் அழுத்தினா இன்னொரு பட்டன், இப்போ எக்ஸாம்பிள் 1 அழுத்தினா 4 வேலை செய்யுது. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது. இந்த ப்ராப்ளத்தை எப்படி வந்து நம்ம சால்வ் பண்ணலாங்கிறத நம்ம இன்றைக்கி சேனலுக்கு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முடிஞ்ச வரைக்கும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இது சர்வீஸ் ஓரியன்டான வீடியோ. ஸோ சில பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க நம்ம சேனலுக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனை வந்து நான் ஆன் பண்ணி காமிக்கிறேன். இது ஆன் ஆகிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இது ஆன் ஆகிடுச்சு. இப்போ இது பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கீ ஒர்க் இது பண்ணுவோம். ஸோ அது ஆல்டர்னேட்டராக வேறு ஏதாவது ஒரு கீக்கு தான் இது போகுமே. எப்படி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம சம்பந்தமாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி தண்ணியில் விழுந்ததுனாலையோ இல்லை நார்மலாகவே இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். எல்லாத்துக்கும் ஒரே இதாக ஆகாது. ஸோ ஒவ்வொன்றுத்துக்கும் ப்ராப்ளம் வந்து ஒவ்வொரு மாதிரி சால்வ் ஆகும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நான் 1 அழுத்துறேன், அது என்ன உழுது நீங்களே பாருங்கள். நான் ஒரு பட்டன் தான் அழுத்துறேன், அது நிறையா உழுது பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ இதை நம்ம சால்வ் பண்ண போகிறோம். எப்போதும் போல் இதை ஆஃப் பண்ணிக்கிங்க. ஸோ நான் ஓனாக தான் இன்றைக்கி வீடியோ எடுக்கிறேன். ஸோ கொஞ்சம் அப்படி தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. ஸோ அதில் பேனல் கழட்டிங்க, அப்புறமேட்டுக்கு இதோட ஸ்க்ரூஸ் கழட்டிங்க. நான் ஆல்ரெடி எல்லாமே கழட்டி வச்சுட்டேன். ஸோ அதெல்லாம் கழட்டிட்டேன், நான் ஆல்ரெடி ஸ்க்ரூஸ் கழட்டிட்டேன். இதோட பேனலையும் கழட்டிங்க. அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா ஓப்பனர் இருந்ததுன்னா ஓப்பனர் வச்சுட்டு அந்த இதை வந்து எல்லாம் ரிமூவ் பண்ணிங்க. ஆல்ரெடி இதெல்லாம் தெரியும் ரிமூவ் பண்ணுறதுனா உங்களுக்கு. ரிமூவ் பண்ணிங்க. இப்போதைக்கு இந்த பட்டன்ஸ் இந்த 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 இதில் தான் நம்ம இப்போதைக்கு வேலை எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஸோ இதையும் ரிமூவ் பண்ணிக்கிங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இது ஸ்ட்ரிப்பு இதுலேருந்து எடுத்துருங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இதில் தண்ணி நிறையா இருக்குது. உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு எனக்கு தெரியல. நான் ஃப்ரண்ட் கேமராவில் எடுக்கிறதுனால தெரியலன்னு நினைக்கிறேன். இதிலே வந்து தண்ணி நிறையா இருக்குது, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பாருங்கள், இந்த மாதிரிலாம் துரு பிடிச்சிருக்கு. ஃப்ரண்ட் கேமரானால அந்த அளவுக்கு தெரியாது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் துரு பிடிச்சி லாங்காக காமிக்கிறேன். அது மாதிரி பார்த்திங்கன்னா இதுலேயும் தண்ணி இப்போ பார்த்திங்கன்னா தெரியுதா துரு பிடிச்சிருக்க மாதிரி இந்த பட்டன்ஸ்லாம். அது மாதிரி இதுலேயும் தண்ணி இருக்குது. அது வரைக்கும் பாருங்கள், தண்ணி தெரியுதுங்களா, தண்ணி இருக்குது. ஸோ இதனால் கூட இந்த இதே இப்போ நம்ம இது லைட்டாக ஹீட் பண்ணால் கூட சில செய்தியை எடுத்துக்கும். ஆனால் இதெல்லாம் துரு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறப்ப இதை வந்து நம்ம வேல்யூ செக் பண்ணி தான் பார்க்கணும். வாங்க அதை நம்ம பார்ப்போம். அது வீடியோ பார்த்திங்கன்னா கொஞ்சம் இதாக தான் இருக்கும். ஸோ நான் என்னோடய ஸ்டாண்ட் மூலமாக நான் பண்ணுறேன். அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக தெரியுதான்னு தெரியல. இதில் உள்ள இதை வந்து ஃபஸ்ட் நம்ம வாட்டர் வந்து ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறமேட்டுக்கு லைட்டாக ஐபி அடிச்சுட்டு ப்ரஷ் வச்சு நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. ஸோ மேக்ஸிமம் ஒரு சில செல் இந்த மாதிரி எடுத்துக்கும். அதே மாதிரி இது வந்து தண்ணியில் விழுந்ததுனால சப்போஸ் நம்ம வந்து இது நம்ம இந்த ப்ராப்ளத்துக்காக அட்டன் பண்ணுறப்ப இது ஆல்டர்னேட்டர் வேறு ஏதாவது ப்ராப்ளம் ஜென்ரேட் ஆகிடும். அந்த மாதிரி இஷ்யூக்கும் இதில் வாய்ப்பு இருக்குது. அதனால் பார்த்து பண்ணுங்கள். ஸோ ப்ளோயர் இது பண்ணிக்கங்க. ஹீட் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சப்போஸ் இது தண்ணியில் விழுந்ததுனால நம்ம இது பண்ணதுக்கே சில செட்டு, அதாவது இதுன்னு கிடையாது, அது சைனா பீஸாக இருந்தாலும் சரி, நோக்கியா இருந்தாலும் சரி, சில இது ஆன் ஆகாது. ஸோ நம்ம இப்போ இது எப்படி பார்த்துறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம ஒரு மாடல் போட்டிருக்கோம். அதே மாதிரி இது ஹீட் பண்ண விதத்தில் எடுத்துக்கிட்டோன்னா நல்லது. இல்லைன்னா நம்ம இதில் வந்து ஐசிலாம் செக் பண்ணணும், இதோட வேல்யூ லெவல்லாம் செக் பண்ணணும். ஆன் ஆகிடுச்சு. வீடியோ கொஞ்சம் கிளாரிட்டியாக இல்லை, கொஞ்சம் தெளிவாக தெரியலன்னு எடுத்துக்காதீங்க. ஃப்ரெண்ட் இல்லை. ஸோ நம்ம அது போட்டுரும், ஏன்னா டெய்லி ஒரு வீடியோ போடுறோன்னு சொல்லிட்டுமே போட்டுரும் சர்வீஸ் ஓரியன்டா அப்படின்னு தான் நான் பண்ணுறேன். அதேமாதிரி ஆல்ரெடி நம்ம வந்து கீபோர்டை பற்றி நம்ம பார்த்துருக்கோம். எல்லாமே ஒரே பேட்டர்னாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க. ஸோ ஒன்றுத்துக்கு ஒன்று வந்து வித்தியாசம் மாறுபடும்.
இன்னொன்று ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ சொல்கிறப்பே நாங்கள் வந்து எக்ஸ்ட்ரா வந்து உங்களுக்கு ஏதாவது ஒன்று சொல்லுவோம். இப்போ நான் பட்டன் வந்து 1 அழுத்துறேன். இது வந்து நான் வெளில வரேன். இப்போ வந்து நான் கீ 1 அழுத்துறேன். 1 அழுத்துனா அது டேரெக்டாக காலுக்கு போகுது. பார்த்தீங்களா? அதேமாதிரி நான் இப்போ வந்து 0 அழுத்துறேன். 0 விழுது, ஸ்டார் விழுது, 7 4 1 அழுத்தினா மட்டும் நமக்கு வந்து டேரெக்டாக சேவ் கான்டெக்ட் காலுக்கு போகுது. அதாவது அதோட ரீடிங் வந்து மாறி இருக்கு. அது மாதிரி இங்கே அழுத்தினா 3 விழுது, 3 அழுத்தினா 3 1 சேர்த்து விழுது. ஸோ இது வந்து நம்ம ஹீட் பண்ணதுனால இது வந்து க்யூர் ஆகலை. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்தளவுக்கு தெளிவாக தெரியலன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் பாருங்கள். இப்போ வந்து நான் வெளில வந்துடுறேன். ஸோ எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் வந்து 3 அழுத்துறேன், 2 பட்டன் சேர்ந்து விழும் பாருங்க. தெரியுதுங்களா? 3 அழுத்துனா 1 சேர்ந்து விழுது. அதே மாதிரி நான் 1 அழுத்தினாலும் சேவ் கான்டெக்ட் போகுது. ஸோ இந்த ப்ராப்ளத்தை எப்படி நம்ம க்யூர் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பின்னாடி உள்ள அந்த ஷீல்டை நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு இதில் தண்ணி இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்த்து தண்ணி இருந்தாலும் இதை வந்து நம்ம வந்து கிளியர் பண்ணி இதில் எதுவும் ப்ராப்ளம் இருக்கான்னு நம்ம பார்ப்போம். இந்த ஷீல்டு எப்படி பிடிக்குதுன்னா, உங்கள்கிட்ட ட்வீசர் இருந்ததுன்னா ட்வீசரை வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்திங்கன்னா இந்த ஷீல்டு வந்துடும். இல்லை கட்ரு வச்சுருந்தாலும் நீங்கள் இது கட்ரு இது பண்ணி இதை நீங்கள் ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ பார்த்து எடுக்கும்போது ட்ராயிங் கழிச்சு போதுன்னா ப்ளோயர் வச்சு ஹீட் பண்ணி கூட நீங்கள் எடுத்துடலாம். ஓகே, நான் ப்ளோயர் வச்சு ஹீட் பண்ணால் நமக்கு சப்போஸ் டிஸ்பிளே போயிடும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி கட்ரு வச்சு நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணிவிடுங்க. ஸோ எடுக்கும்போது பார்த்து எடுங்க, ட்ராய் கிழிஞ்சிடாமல் பார்த்து எடுங்க. எடுத்திங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். ஸோ அப்படி தான் இருக்கும். இதுதான் ஐசி, இதெல்லாம் காயில் பார்த்தீங்கன்னா தெரியும். இதை வந்து நம்ம லைட்டாக ஹீட் பண்ணி பார்ப்போம். சப்போஸ் ஹீட் பண்ணி பார்த்தாலும் எடுத்துக்கிறதுக்கு 75% சான்சஸ் இருக்குது. ஹீட் பண்ணுறதுக்கு முன்னாடி லைட்டாக ஐபி அப்ளை பண்ணிங்க. ஸோ நம்ம இந்த மாதிரி பண்ணுறப்ப கூட திரும்பி மொபைல் ஆன் ஆகாமல் போகிறதுக்கும் சான்சஸ் 100% இருக்குது. ஸோ அதனால் நல்லா க்ளீன் பண்ணிக்கங்க. க்ளீன் பண்ணிக்கிட்டு மேலைகள் எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ளோயர் ஆன் பண்ணிக்கிட்டு ஹீட் பண்ணுங்கள். இப்போ ஹீட் பண்ணோன்னே கை வச்சு பாருங்கள், ஹீட்டிங் இருக்குது. இதை ஒரு 2 செகண்ட் கழித்து ஆன் பண்ணி பார்ப்போம். ஒருவேளை இதுலேயும் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து ஐசி செக்ஷன் தான் பார்க்கணும். இல்லைன்னா இதுக்குள்ளே வேல்யூலாம் எதுவும் கட் ஆகுதா, இதில் எதுவும் வந்து ப்ளஸ் மைனஸ் மாறி இருக்குது, இல்லை இதுக்குள்ளே வேல்யூ மாறி இருக்கா, இல்லை இந்த பேட்டர்ன் வேல்யூ மாறி இருக்கா, இந்த பேட்டர்ன் வேல்யூ மாறி இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். சரி, ஓகே, ஹீட் ஓரளவுக்கு தான் இருக்குது. இப்போ வந்து நம்ம பேட்டரி போட்டு மறுபடியும் நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஆன் ஆகிட்டு நீங்கள் தயவு செஞ்சு சர்வீஸ் ஓரியன்டோடய ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். ஸ்கிப் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக புரியாது. ஸோ ஏதாவது ஒரு இடத்துல நம்ம வந்து க்ளீன் பண்ணி போட்டாலும் எடுக்கும், இல்லை நார்மலாகவும் எடுக்கும். இப்போ பார்த்திங்கன்னா கரெக்டாக வேலை செய்யுது.
தெரியுதுங்களா? ஸோ இந்த மொபைலோட ப்ராப்ளம் வந்து நம்மள்கிட்ட வந்ததுபடி சால்வ் ஆகிடுச்சு. ஆனால் அதேமாதிரி சொல்கிறேன், இது வந்து எல்லாத்துக்குமே இந்த மாதிரி ஹீட் பண்ணி போட்டால் எடுக்கணும்னு தயவு செஞ்சு நம்பாதீங்க. சப்போஸ் ஐசி வேல்யூ மாறும், இதோட ஃப்ரீக்வன்சி வேல்யூ மாறும். அது வந்து எப்படிங்கிறத நான் கண்டிப்பாக ஏதாவது ஒரு வீடியோவில் சொல்வேன். ஸோ எப்படி சொல்கிறதுனா, இந்த இது நார்மலாக க்ளீன் பண்ண விதத்தில் எடுத்துக்கிச்சு. ஸோ இது எடுத்துக்கலைன்னா அடுத்து நம்ம சர்வீஸ் இது எப்படி சொல்கிறேன்னா, பேனல்லாம் போட்டு பேட்டரி போட்டு சர்வீஸ் அதோட வேல்யூ எப்படி இருக்குது, அதுக்கான இதெல்லாம் எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஃபோன் வந்து கரெக்டாகிட்டு, ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நம்மலேருந்து எடுத்த இதெல்லாம் ஸ்டிப்பெல்லாம் நம்ம ஒட்டிட்டு, ஸோ இந்த இதையும் போட்டுட்டு பார்க்க வேண்டியதான். அதே மாதிரியே வந்து சைனாவுக்கும் சரி நோக்கியாவுக்கும் சரி இந்த ப்ராப்ளம்ஸ் வந்து மாறும். சைனாவோட இதுக்கும் சரி பிராண்டடுக்கும் சரி மாறும். அதனால் இது மாதிரி தான் அதுவும் இருக்கும். ஸோ ஒரே ரிலேட்டடாக வீடியோ இருக்கும் அப்படின்னு நீங்கள் என்றைக்கும் வந்து நினச்சிடாதீங்க. அப்படி இருக்கிறதுக்கு சான்சஸ் வந்து கம்மி. அதையும் நான் சொல்லிடுறேன். ஸோ இது மாதிரியான சர்வீஸ் வீடியோவை கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும். அது டிவி ஓரியன்டாக. ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து டிவி ஓரியன்டாக போடலான்னு இருக்கும். எப்படி சொல்கிறதுனா, இங்கே நம்ம ஷாப்பில் வச்சு போட முடியாது. ஏன்னா இங்கே ஒரே பீப் சவுண்டு, அதாவது எப்படி சொல்கிறதுனா பஸ்ஸு ஆறணும் அந்த மாதிரி சவுண்டு வரதுனால இங்கே போட முடியல. ஸோ என் ஃப்ரெண்ட்ஸ் காலை வச்சு நான் போடலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கிறேன். ஸோ அவரை வச்சு அவரே சொல்கிற மாதிரி சொல்லி நான் போடலான்னு ஒரு ஐடியாவில் தான் இருக்கிறேன். கண்டிப்பாக நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள் ரெகுலராக. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். சர்வீஸ் ஓரியன்டான வீடியோ, சர்வீஸ் சம்மந்தமான வீடியோலாம் ஷேர் பண்ணுங்கள். ஸோ சில பேர் மொபைல் ஷாப் வைக்கணும்னு நினைக்கிறவங்க, ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதில் பேசிக் தான் அதில் எல்லாமே. ஸோ இது பார்த்தீங்கன்னாலே ஓரளவுக்கு உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.